Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அழகு 7 அளவியல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கொஸ்டினை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 கொடுத்துருக்காங்க. இரு கோளத்தோட ஆரத்தோட விகிதம் பார்த்திங்கன்னா 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. புரியுங்களா உங்களுக்கு? கோளத்தின் ஆரங்களின் விகிதம் 4:7 கொடுத்துட்டாங்க. அதே கோளத்தோட கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க தெரிஞ்சுக்கலாம். கோளங்களின் ஆரங்கள் ஈக்குவல் டு கோளங்களின் ஆரங்கள் கன அளவு ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா R1:R2 இப்படி எழுதினோம். ஓகேங்களா? ஏன்னா ஆறுன்றது ஆரம், 2 ஆரம் இருக்குது. ஸோ R1 R2 போட்டாச்சு. விகிதம்ன்றதுனால நம்ம நடுவில் இஸ்ட்டு போட்டுக்கணும். ஓகேங்களா? R1:R2 = 4:7. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதே R1 R2வை நம்ம டிவைடில் எழுதிக்க போகிறோம். R1/R2 = 4/7. ஓகேங்களா? அடுத்து என்ன கேட்குறாங்க? கன அளவுகளின் விகிதம் கேட்குறாங்களா? அப்போது கன அளவுகளின் விகிதம் = கன அளவுகளின் விகிதம். கன அளவு நம்ம என்னன்னு குறிப்போம்? வின்னு குறிப்போம்ல. ஸோ V1:V2 கன அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதோட ஃபார்முலாவே எழுதணும். ஓகேங்களா? கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3 பை R1³ 4/3 பை R2³ ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? 4/3 கேன்சல் ஆகிடுமா? பை கேன்சல் ஆகிடும். அப்போ மீது என்ன இருக்கும்? V1/V2 எழுதிக்கணும். R1/R2 எழுதணும் இல்லைங்களா? அது போல் V1/V2 = மீது என்ன இருக்குது? R1³ R2³. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இதே V1V2 அப்படியே வச்சுங்க. V1V2 மாறாது. R1³ R2³ இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே ஒன்றா எழுத போகிறோம். வெறும் R1/R2 the whole cube இப்படி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ R1/R2 the whole cube. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். V1/V2 = R1ஓட வேல்யூ என்ன? கொஸ்டினில் பாருங்கள். R1ஓட வேல்யூ 4, R2ஓட வேல்யூ 7. அப்போ R1ன்ற இடத்துல என்ன போட போகிறோம்? 4/R2ன்ற இடத்துல 7 the whole cube. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ V1/V2 = 4³ என்ன? 4³ என்ன பண்ணோம்? 4 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 4 × 4 × 4 by 7 × 7 × 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது நம்ம அப்படியே என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணோம். ஸோ V1:V2 கன அளவுகளின் விகிதங்கள் = 4 × 4 எவ்வளோ? 16. 16 × 4 64 by 7 × 7 எவ்வளோ? 49. 49 × 7 343. அப்போ இதை எடுத்து எழுதிங்க. எனவே கோளங்களின் வேணால் கோளத்தின் எழுதிங்க. கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் என்னது? V1:V2 = 64:343. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்காக தான் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க.